யாருமே என் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே நான் விடுகிற கண்ணீரின் வலி என்ன என்று தெரியவில்லை. இப்படி தான் அநேகர் புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது, யாருக்கும் தெரியட்டா பரவாயில்ல, ஆனால் ஒருத்தருக்கு தெரியும், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, வார்த்தையானது மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். நாம வாழ்கிற அந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய வேதனை என்பது அவருக்கு தெரியும். அந்த வேதனை கூடாக அவர் கடந்து போயிருக்கிறார். வழியின் கூடாக கடந்து போயிருக்கிறார். அவமானத்தின் கூடாக, ரிஜெக்ஷன், புறம் தள்ளப்பட்ட நிலை என்பது அவருக்கு என்னென்று தெரியும். கண்ணீரின் வழி என்ன என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் வழி என்ன என்பதை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் நம்மை பார்க்கவில்லை என்று நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒருவர் இருக்கிறாருப்பா, என் தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது உங்க உள்ளத்துல ஒரு விசுவாசம் வளரும் பாருங்க. அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ்.